நேற்று வந்து ஒரு பாட்டி வந்து ரேஷன் வாங்கிறதுக்கு 3 மாதமாக அலைவிட்டாங்க, ரேகை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். சரிம்மா, இப்போ நேற்றே வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்கல்ல கலெக்டர்கிட்ட. மனு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை சேர்த்தாச்சு. அவங்க கைரேகை வச்சு கடையில் வந்து நீங்கள் நேற்று பொருள் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. என்னென்ன பொருள் கிடைச்சது உங்களுக்கு? பருப்பு, எண்ணெய், எல்லாம் கிடைச்சது. சரிம்மா, இனிமேல் நீங்கள் வந்து கடைக்கு அலைய வேண்டாம். உங்கள் கையை காட்டுங்க. இந்த கையில் வந்து ரேகை விடாது. நீங்கள் எங்கே இருங்க, வீடு தேடி தாய்மானவர் திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் வீட்டிலே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கதவை தட்டும் போதோ கூப்பிடும் போதோ நீங்கள் வெளியே வந்துக்குங்க. சரியா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கைரேகை வச்சு உங்களுக்கு பொருள்களை கொடுத்துருவாங்க. அலைய வேண்டாம் நீங்கள். சரியா? வேற ஒன்றும் சிரமங்கள் இல்லைல்லம்மா? சரி. ஓகே, இந்த பாட்டி வந்து வீடியோவில் வந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வழி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்றவங்க இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பாட்டி இருப்பாங்க, நிறைய தாத்தா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு? கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தான் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு ப்ளீஸ் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள்.